ஆனா காமெடியா இருந்துச்சுல. தேங்க்யூ. சூப்பரா. நீங்க பாத்தீங்கல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி என்ன சொன்னாங்க? அதேதான். ரொம்ப நல்லா இருக்கு. அது மாத்திருச்சா? ஓகே. அது அப்படியா? சொன்ன 5 பைட்ஸ் எல்லாமே அதான் சொல்லியிருக்காங்களா எல்லாருக்கும்? இது இன்னொரு தடவையா இல்லை இப்பவே சொல்றாங்களா? ஓகே தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. நான் 4 பேருக்கு காரணம் அடிச்சேன் ப்ரோ. எனக்கு இப்ப 4 பேர் அடிக்கிறாங்க ப்ரோ. அவ்வளோ பேசிட்டு வந்துட்டேன் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. பேரண்டிங் தான் ப்ரோ. பேரண்டிங் பத்தி தான். அதை பத்தி நல்ல ஆக்சுவல் பேரண்ட் நல்ல பேரண்டிங் எப்படி இருக்கணும்ன்றது தான். நம்மளோட ஆசையை பசங்க மேல திணிக்கூடாது. பசங்களுக்கு என்னவோ அதை பண்ணணும். அததான் சொல்லியிருக்காரு. பேரண்ட்ஸ் திருந்தணும்ன்றது இல்லை ப்ரோ. ஊருக்காக பசங்களை வளர்க்கக்கூடாது அவ்வளவுதான் சொல்றாங்க. அந்த சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடாது. அந்த வேர்டு எல்லாமே இதுதான். இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் நம்மளுக்கு ஒரு மரியாதை அந்த மாதிரிலாம் கிடையாம எங்க படிச்சாலும் பசங்க சந்தோஷமா இருக்காங்களான்றது தான். அதே ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அங்க சேர்க்கலாம் அப்படின்றது தான் கதை. தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சு. படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அவங்க நடிப்பு சின்ன தம்பி நடிச்சு நல்லா இருந்துச்சு. இல்ல வெளியே இந்த ஊர்ல சுத்துனது இது ஞாபகம் இருக்கு. இல்ல நம்ம நாங்க பட்டிக்காட்டுல இருந்தனால அது சுதந்திரமா விளையாண்டுச்சுங்க. நம்ம இவ்வளவு கண்டிஷனா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சது இல்ல. அது பூட்டி வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. வேற நன்றி. அஞ்சலி மேடம் நடிச்சாவே அது ஒரு டாப்பா நல்லா இருக்கும். அந்த சீன் சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த அந்த 4 வயசுல பார்த்த நாம் அப்புறம் வந்து இப்போ பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். அப்படி இல்லை. இப்போ குழந்தைங்க நம்ம சின்ன வயசுல சேட்டப் பண்ணியிருப்போம்ல, அதுதான் வந்து காமிச்சிருக்காங்க. பசங்க எவ்வளவு சேட்டப் பண்ணாலும் மற்றவங்க சகிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி போறாங்களா என்ன. படம் வந்து அதுக்கு காமெடியாவும் இருக்கு, ஒரு ஒரு கதைக்களமாவும் இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். கிளாப்ஸ் தான் ஃபுல்லா. நல்லா